கோவை சிட்கோ அருகே தண்டவாளத்தில் கல்லை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற வடமாநில தொழிலாளர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ரயில்வே போலீசாரை பழிவாங்க நினைத்த தொழிலாளர்களின் விபரீத முடிவுக்கு காரணம் என்ன? கோவை மாவட்டம் மதுக்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ், ஜுஹல், பப்ளு ஆகியோர் வேலை செய்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை மூவரும் சிட்கோ அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றனர். அப்போது பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இவர்களை பிடித்து மூவருக்கும் அபராதம் விதிக்க அதை செலுத்திவிட்டு மூவரும் அங்கிருந்து சென்றனர். அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த மூவரும் மது அருந்திவிட்டு இரவு 10 மணியளவில் மீண்டும் சிட்கோ அருகே உள்ள தண்டவாளத்திற்கு வந்து அங்கிருந்த மைல்கல், இரும்பு ஆகியவற்றை எடுத்து ரயில்வே தண்டவாளத்தில் வைத்துவிட்டு சென்றனர். ஆனால் ரயில் அருகே உள்ள மற்றொரு தண்டவாளத்தில் சென்றது. அப்போது அந்த ரயிலை இயக்கிய லோகோ பைலட் ரயில்வே தண்டவாளத்தில் கற்கள் மற்றும் இரும்பு துண்டுகள் இருப்பதை பார்த்து உடனே போத்தனூர் ரயில்வே துறையினருக்கு தெரிவித்தார். இதையடுத்து விரைந்து வந்த தண்டவாள பராமரிப்பு குழுவினர் தண்டவாளத்தில் இருந்த கற்கள், இரும்பு துண்டுகளை அப்புறப்படுத்தி சென்றனர். இதையடுத்து சிறிது நேரத்திலேயே அவ்வழியாக வந்த டிகாட் விரைவு ரயில் பத்திரமாக அந்த பாதையை கடந்து சென்றது. இந்நிலையில் அதே தண்டவாளத்தின் மற்றொரு இடத்தில் கற்கள் வைத்திருந்த நிலையில் அதன் மீது மங்களூர் சென்னை விரைவு ரயில் ஏறிச் சென்றது. இதில் ரயிலுக்கும் பயணிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த ரயிலை இயக்கிய லோகோ பைலட் கோரிய தகவல் அடிப்படையில் உடனடியாக ரயில் தண்டவாள பாதுகாப்பு குழுவினர் மற்றும் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த இடத்தில் சோதனை நடத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ், ஜுஹல், பப்ளு ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் மூவரும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அபராதம் விதித்த ஆத்திரத்தில் ரயிலை கவிழ்க்க திட்டமிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அபராதம் விதித்ததற்காக பல ஆயிரம் பேரின் உயிரை எடுக்க நினைத்த 3 பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் தெரிவித்துள்ளனர்.